அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய இந்த பதிவில் குரூப் 1 மெயின்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருந்து பயோடெக்னாலஜி அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக குரூப் 1 மெயின்ஸுக்கு சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்கில் நிறையா விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 பிரிவுகளை கூட பிரிக்கலாம் போல், இல்லைங்களா? ஸோ எடுத்தோன்னே கோர் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பயோடெக்னாலஜி பேஸ் பண்ணி பயாலஜி பேஸ் பண்ணி ஒரு சில டாபிக்ஸ் டெக்னாலஜி ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது குரூப் 2 மெயின்ஸுக்கும் சரி, குரூப் 1 மெயின்ஸுக்கும் சரி, இப்படி கேட்டகரி வைஸ் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் உள்ளே கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜியா, ரீசெண்டாக கம்ப்யூட்டர் டெக்னாலஜியா எல்லாமே வந்திருக்கு. இது போக கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸும் நமக்கு தேவை. அப்படி கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒன்றாகவும் சிலபஸில் புது சிலபஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு அதீதமாக முக்கியத்துவம் கொடுத்து கேட்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற டாப்பிக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, குரூப் 1 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் மேக்கிங்கிறதே ஒரு கலை தான். நான் எங்கே போனாலும் என்கிட்ட கேட்குறது உண்டு, குரூப் 1 மெயின்ஸுக்கு என்ன சார் பண்ணுறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது? அப்போ ஒரு டாபிக் அப்படின்னா அந்த டாப்பிக்கு ப்ராப்பர் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துடணும். அந்த டாப்பிக்னுடைய பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், இன் சிம்பிள் வேர்ட்ஸ் அட்வான்டேஜஸ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த டாபிக் பேஸ் பண்ணி நமக்கு கரண்ட்டாக நம்ம நாட்டிலையோ நம்ம மாநிலத்திலையோ ஏதாவது யூஸ் பண்ணுறோமா, ஏதாவது சாதக பாதகங்கள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இறுதியாக அரசாங்கம் அந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறாங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எஸ். ஸோ அப்படி நாம் இன்றைக்கி எடுக்க போகிற டாப்பிக்லேயும் டெஃபனிஷனில் ஆரம்பித்து என்னென்ன மெரிட்ஸ் என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குது, அந்த டாப்பிக்கான ஃபுல் லாஜிக் என்ன, அந்த டாபிக் பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியணும், அரசாங்கம் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்கு அப்படின்றத இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பயோடெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? ஸோ விவசாயத்தில் இந்த பயோ தொழில்நுட்பம் அப்படின்றது எப்படி இருக்குது, இல்லை உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிரி தொழில்நுட்பம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த உயிரி தொழில்நுட்பம் அப்படின்றது விவசாயத்தில் என்னென்ன விஷயங்களை நமக்கு செஞ்சுருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதனுடைய பங்களிப்புகள் என்னென்ன, அதோட முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, அப்போ அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி அப்படின்றது மூலமாக நமக்கு என்ன ஆகுது சார் அப்படின்னா, பிளான்ஸ் வளர்ச்சி இம்ப்ரூவ் ஆகுது, அனிமல் பேஸ்டு டிஎன்ஏ அதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமாகிறது. பொதுவாகவே ஒரு பயிர் நன்றாக வளர வேண்டும் அப்படின்னா அதுக்கு நல்ல விதை இருக்கணும், இல்லைங்களா? ஆமாம். அப்போ மண்ணுக்கு தேவையான உரங்கள் இருக்க வேண்டும், நுண்ணுயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும். இது 3ம் இருந்தால் அந்த பயிர் வளர்ந்துருமா? இல்லைங்க. அதுக்கப்புறமும் சூரிய ஒளி வேண்டும், தண்ணீர் வேண்டும், போதுமான அளவு தண்ணி வேண்டும். ஸோ இப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த பயிரை நல்லா விளைய வைக்க முடியும். பொதுவாகவே பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம், முதல் நிலை துறை. அப்போ அந்த முதல் நிலை துறையாக நம்ம விவசாயத்தை தான் சொல்கிறோம். விவசாயத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறத வச்சு தான் 2ஆம் நிலை துறையான தொழில்துறையை இயங்குது, இல்லைங்களா? இது எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனின் முதல் தேவையான உணவு விவசாயத்தின் மூலம்தான் கிடைக்குது. அப்பேற்பட்ட விவசாயத்தில் இந்த உயிரி தொழில்நுட்பம் எப்படி பயன்படுகிறது பார்ப்போமா? அப்போ உயிரி தொழில்நுட்பம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உயிரி தொழில்நுட்பத்தால் நமக்கு விவசாயத்தில் அதிக மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி? இயற்கையான வேளாண் முறையை நம்ம பின்பற்றுகிறோம். அப்போ இயற்கை வேளாண் முறையிலேயே நமக்கு நிறையா பிரச்சனைகளும் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ பொதுவாகவே ஒரு விதை ஒன்று போடுறோம். இப்போது எடுத்துக்காட்டாக தென்னை மரம் எடுத்துக்கோமே. அப்போ தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம். இந்த தென்னம்பிள்ளைகள் நமக்கு தெரியும், ஏன்னா தென்னங்கன்றுன்னு சொல்லக்கூடாது, தென்னம்பிள்ளை. அந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா உயரமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த தென்னை மரத்துலேருந்து காய்க்கக்கூடிய காய்கள் சிறியதாக இருக்கும். அப்போ பயோடெக்னாலஜியில் நாம் என்ன செஞ்சுறோம் இங்கே அப்படின்னா, அந்த தென்னை மரம் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த மண்ணிலிருந்து அது எடுக்கக்கூடிய சத்துக்கள் அவ்வளோ உயரத்துக்கு போய் தான் அந்த தேங்காய் எடுக்க போகுது. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த தென்னை மரத்தின் அவ்வளோ உயரமாக வளர்வதற்கு தேவையான ஜீன் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த ஜீனை நாம் குறைக்கிறோம்.
அப்போது 20 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தை எடுத்து அந்த ஜீனை அந்த உயரமாக வளர்கிறதுக்கு எந்த ஜீனோ அந்த ஜீனை நம்ம குறைச்சிட்றோம். குறைச்சிட்டு அந்த ஜீன் அதை ஆல்ட்ரு பண்ணி அதை நாம் மண்ணில் ஊண்டி வைக்கிறோம், தென்னம்பிள்ளையாக உருவாக்குறோம். அப்போது அது டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்போது நம்ம உயரமாக வளரக்கூடிய ஜீனை நம்ம வெட்டிட்டோம் இல்லைங்களா, அப்போ அதனால் அந்த மரம் 20 அடிக்கு போக மாட்டேங்குது, அது சும்மா 8 அடி மட்டும்தான் உயரமாக இருக்குது. அப்போது யோசிச்சு பாருங்கள், 20 அடி உயரத்தில் இருந்த தென்னை மரம் அப்போது மண்ணிலிருந்து சத்துக்கள் அவ்வளோ தூரம் போகணும். இதனால் அந்த தேங்காய்களுக்கு அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கல, சின்ன சின்ன தேங்காய்களாக இருந்தது. இப்போ நாம் தான் அந்த உயரமாக வளரக்கூடிய ஜீனை கட் பண்ணிட்டோமே, அதனால் 8 அடிக்கு தானே வளர்ந்துருக்கு. அப்போ மண்ணிலேருந்து வெறும் 8 அடியிலேயே போகிறதுனால இங்கே அந்த தேங்காய்கள் சின்னதால் பெருசாகவே வளருது. ஸோ பயோடெக்னாலஜி அப்படின்றது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, அப்போ இந்த பயோடெக்னாலஜி அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இட் இஸ் a technology in which one or more genes are modified deliberately in the lab. This is achieved by a process of using recombinant DNA technology, thereby altering the genetic makeup of organism. அப்போ என்ன சொல்ல வராங்க அதில், ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி என்பதன் மூலமாக இந்த ஜீனை நமக்கு தேவைப்படுற மாதிரி மாடிஃபை பண்ணுறோம். தென்னை மரத்துக்கு தேவை உயரமா தென்னங்காயா இல்லை தேங்காயா? தேங்காய் தான் முக்கியம். அப்போது உயரமாக வளர்கிறத கட் பண்ணுறோம், தேங்காய் பெருசாக வளர்கிறதுக்கு தேவையான ஜீன்களை நம்ம எதுவும் பண்ணுறதில்ல, அதை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அப்போ இதனால் நமக்கு தேவையானது வளர்ந்துடுது. அப்போ நெல் பயிர்களை பொறுத்த வரைக்கும் நெல் பயிர்கள் உயரமாக வளரணும் அப்படின்னு அவசியமா, அதிகமாக நெல் மணிகள் வரணுன்றது நமக்கு அவசியமா? அதிக நெல் மணிகள் வரணும். அப்போ உயரத்தை குறைக்கிற மாதிரி அந்த ஜீனை நம்ம ஆல்ட்ரு பண்ணுறோம். அப்போ விவசாயத்துக்கு தேவையான இந்த விதைகள்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா மரபணு மாற்றப்பட்ட விதை அப்படின்றாங்க. அப்போ மரபணு மாற்றப்பட்ட விதை அப்படின்னா என்ன ஆகுது, மரபு ரிலேட்டடாக. அப்போ காலங்காலமாக உயரமாக வளரக்கூடிய மரத்தை கூட நம்மளால் அந்த உயரத்தை குறைத்து சின்னதாக வளர வைக்க முடியும். சிறிய சிறிய காய்களாக உற்பத்தி செய்யக்கூடிய மரத்தில் நாம் அதை இன்னும் 2 ஜீனை ஆட் பண்ணி பெரிய பெரிய காய்களாக உற்பத்தி செய்ய முடியும். இதுதான் பயோடெக்னாலஜி. சரி, அதில் வேறு என்ன சார் பண்ணலாம்? அப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக ஜீனை மாடிஃபை பண்ணி நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். வேறு எப்படி பண்ணலாம்? டிஷ்யூ கல்ச்சர், திசு வளர்ப்பு. அப்போ டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றதில் என்ன சார் பண்ணுறாங்க? அப்போது ஒரு பிளான்ட்டோ இல்லை அனிமல் செல்லையோ எடுத்து அதை வளர விடுவாங்க, அந்த திசுவை வளர விடுவாங்க. அந்த திசு வளர்ந்து அது திசுக்களாக அப்படியே ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரீப்ரொடியூஸ் ஆகி அடுத்து நிறைய திசுக்களாக வளர வளர அதை வளர்ந்து அதிலிருந்து விதையை உருவாக்குகிறார்கள். சப்போ அந்த விதை உருவாகிறப்பயே நமக்கு தேவையான விதையாக மாறிடுது. இப்போ ஒரு சில இடங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சில பயிர்கள், இப்போ நெல்லை எடுத்துக்கோமே, நெல்லுக்கு தண்ணீர் அதிகமாக தேவை. ஆனால் தண்ணீர் அதிகம் இல்லாத இடங்கள்லையும் நமக்கு நெல்லை இப்போ பயிரிடணும். ஏன்னா தண்ணீர் அதிகம் இல்லாத இடங்களில் தான் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்குது, அங்கே நெல் பயிரிட்டால் தான் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கும். இன்னொன்று நெல் அப்படின்றது நம்ம ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் தமிழ்நாடு, இங்கே சோறு தான் முக்கியம் நமக்கு இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம். நெல்லுக்கு தண்ணி அதிகமாக வேணும்ல, அப்போது நாம் அந்த நெல்லினுடைய விதையில் இருக்கிற ஜீன் எடுத்து தண்ணீர் அதிகமாக இல்லாமல் குறைவான தண்ணீர்லேயே வளர்கிற மாதிரி அந்த ஜீனை மாடிஃபை பண்ணுறோம். மாடிஃபை பண்ண ஜீனை விதையில் வச்சு அந்த விதையை நம்ம போடுறோம். நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அங்கே நெல் விதையின் மூலமாக என்ன ஆகுது, தண்ணி குறைவாக செலவு பண்ணால் போதும், தண்ணியிலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தண்ணி கொஞ்சமாக இருந்தாலே அந்த நெல் விதைகளை நெல் வளர ஆரம்பிச்சிருது. யூ மே ஆஸ்க், சார் இப்படி நம்ம ஜீன் மாடிஃபை பண்ணி பண்ணுறதுனால அப்போது உண்மையிலேயே அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறையுமா? இயற்கையாக சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை நமக்கு தேவைப்படுற மாதிரி ஜீனை மாடிஃபை பண்ணி நம்ம உற்பத்தி பண்ணுறப்ப கண்டிப்பாக சத்துக்கள் குறையும், அதை மறுக்கவே முடியாது. ஆனால் சத்துக்களே இல்லாமல் போகாதுல்ல, புரியுதுங்களா? சத்துக்கள் குறையுமா? கண்டிப்பாக அதுவும் மாடிஃபை ஆகும், ஆனால் சத்துக்களே இல்லாமல் போகாது கண்டிப்பாக. சரி, வேறு என்ன டெக்னிக் வச்சுருக்காங்க? எம்ப்ரியோ ரெஸ்கியூ அப்படின்னு வச்சுருக்காங்க.
அப்போ எம்ப்ரியோ ரெஸ்கியூனா என்ன சார்? இதை இன்விட்ரோ கல்ச்சர் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்விட்ரோ கல்ச்சர் டெக்னிக் தான் இன்றைக்கி நம்ம ஐவிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இப்போ என்ன ஹியூமன்ஸுக்கே வந்துருச்சு குழந்தை உருவாவதற்கு. அதே தான் இங்கே பிளான்ட்டுக்கு பண்ணுறாங்க. இங்கே இம்மெச்சூராக இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ரோவை எடுத்து அதை ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வச்சு அதை வளர விடுவார்கள். அப்போ அதில் வளர விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது வளர ஆரம்பிக்கும். அப்போ இந்த எம்ப்ரியோ ரெஸ்கியூ டெக்னிக்கை பயன்படுத்தி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய செடி கொடிகள், அந்த அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடியவற்றை நாம் எடுத்து இந்த எம்ப்ரியோ அதன் கருவை எடுத்து அதை நம்ம செயற்கையாக ஒரு அமைப்பில் வைத்து அதை நம்ம பாதுகாக்க முடியும். அப்போ இதன் மூலமாக நாம் இழந்த பாரம்பரிய விதைகள் இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது 1-2 கிடைச்சாலும் போதும் அந்த பாரம்பரிய விதைகளிலிருந்து நாம் மீண்டும் அந்த விதைகளை நம்மளால் உற்பத்தி செஞ்சிட முடியும். அப்போ புரிஞ்சிருச்சுங்களா? நாம் யோசிச்சுக்கிட்டுக்குள்ள பாரம்பரிய விதையை இழந்துட்டோம் அப்படின்னு. அப்போ பாரம்பரிய விதை இன்னும் இருந்திருந்தால் அந்த பாரம்பரிய விதைகளின் மூலமாக நாம் மீண்டும் அந்த விதைகளை கொண்டு வந்துடலாம். அடுத்ததாக சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன். அது என்ன சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன்? அப்போது இந்த ப்ராசஸ் என்ன ஆகுதுன்னா, ஜீனோம் இருக்குது இல்லையா, இந்த ஜீனோமில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஏன் இந்த ஜீனோம் அதான் மரபணுவில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். ஏன் இதை கொண்டு வருகிறார்கள்? நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், இந்த மரபணு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தை அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு தென்னை மரம்னா அதுக்கு உயரம் தேவையில்லைங்க, எனக்கு தேங்காய் தான் முக்கியம் இல்லைங்களா. அப்போ நெல்மணியினுடைய உயரம் எனக்கு அவசியமே கிடையாது. 6 அடி வளர்ந்தா என்ன, 4 அடி வளர்ந்தா எனக்கு என்ன, எனக்கு நெல்மணிகள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு நாம் என்ன செய்வோம்னா மரபணுவை மாற்ற வேண்டும். அப்போ மரபணு மாற்றுறதுனால நமக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் நம்ம வச்சுட்டு மீதம் இருக்கிறத எடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அப்போ இதுதான் சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக மாலிகுலர் ஜீன் மார்க்கர்ஸ் அப்படின்றோம். அப்போது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்கும் இந்த மாலிகுலர் ஜீன் மார்க்கர்ஸ் அப்படின்றதுன்னா டிஎன்ஏனுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து ஜீனோமில் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். சரிங்களா? அப்போ ஜீனோம்னா மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். மூலக்கூறு மரபணு மாற்றம். அப்போ இந்த மூலக்கூறுகளை மாற்றுவதால் என்ன ஆகுதுன்னா இதுவரை நம்ம பார்க்காத ஒரு பழத்தையோ ஒரு காய்கறியோ நம்மளால் உருவாக்க முடியும் இல்லைங்களா? எஸ். ஸோ இப்போது பேரிக்காய் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். பச்சை கலரில் இருக்கும், பார்க்க ஆப்பிள் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஆப்பிள் மாதிரி இருக்கும். அப்போ இது மாதிரி நாம் இழந்த காய்கறி வகைகளை நாம் இதன் மூலம் மீட்டெடுக்க முடியும். புதுசாக நாம் 2 பழங்களையோ 2 காய்கறிகளோ 2 விதைகளையோ ஒன்றா சேர்த்து, அப்போது 5008 5020 2 விதமான நெல் மணிகள் இருக்குது, விதைகள் இருக்குதுன்னா அதை 2 மேர்ஜ் பண்ணி கூட நம்மளால் உருவாக்க முடியும். அப்போ அதுதான் இந்த மாலிகுலர் ஜீன் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன சார்? அப்போது இது கிட்டத்தட்ட அந்த மாலிகுல்ஸ் இருக்குது இல்லையா, ஜீன்ஸ், அந்த ஜீனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. அப்போது நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த மரபணு மாற்றியாச்சு, இப்போ இந்த விதையை நம்ம விதைச்சோன்னா இதுக்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படும், இந்த விதையை விதைச்சோன்னா இது உயரம் குறைவாக இருக்க மாதிரி அதிகமான மகசூல் கொடுக்காது அப்படின்றத நம்ம எங்கேயே கண்டுபிடிச்சிடுறோம், மரபணு மாற்றப்பே கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு தான் இந்த மாலிகுலர் டயக்னோஸ்டிக் டெக்னிக் அப்படின்றத கொண்டு வராங்க. சரிங்களா? அப்போது இதன் மூலமாகவும் நமக்கு என்ன ஆகுது, பயோடெக்னாலஜி பயன்படுத்தி அக்ரிகல்ச்சரில் நம்ம விளைச்சலை அதிகப்படுத்த முடியும். அடுத்ததாக வேக்சின். வேக்சின்னா நமக்கு நல்லாவே தெரியும் என்னது, இந்த வேக்சினுடைய ப்ராசஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா. நமக்கு எந்த நோய் தாக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அந்த நோயில் இருக்கக்கூடிய கிருமியை எடுத்து அதை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணாத அளவுக்கு, அப்போ ஒரே ஒரு கிருமியை எடுத்து அந்த கிருமி மீண்டும் 2, 4, 8 அப்படின்னு வளர முடியாத அளவுக்கு அதை ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த கிருமியை நாம் உள்ளே செலுத்துவோம். அந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம வழக்கமாக அந்த பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்துடும். பட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன ஆகும்னா அந்த கிருமி எப்படி அழிப்பது அப்படின்றத அதை கற்றுக்கிட்டு அந்த கிருமியால் தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ 2 நாள் 3 நாள் அது இருந்து பார்க்கும், அதுக்குள்ளே நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் அதை இப்படி காலி பண்ணிடும்.
அப்போது உண்மையிலேயே அந்த கிருமி நம்மை தாக்கினால் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன ஆகும், ஆல்ரெடி இந்த வந்த கிருமி தான் அது, இது எப்படி தாக்க நமக்கு தெரியும்னு சொல்லி தாக்கிடும். இது வந்து ஹியூமனுக்கு இருக்கக்கூடியது. அப்போ இதே விஷயத்தை நாம் செடி கொடிகளுக்கும் பயன்படுத்திக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஜீன்லேயும் இந்த விஷயத்தை பண்ணுறோம் சார். அப்போ வேக்சின் நம்ம போடுறோம். அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே எந்த டிசீஸும் வராமல் பாதுகாக்கப்படுகிறது. டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட் நட் அப்படின்னு சொல்கிறோம். வேர்க்கடலில் இருக்கக்கூடிய அந்த டிக்கா நோய் இந்த வேக்சின் மூலமாக, விதையிலேயே போடக்கூடிய இந்த வேக்சின் மூலமாக வேர்க்கடலில் இந்த நோய் இப்போ எதுவுமே பெருசாக தாக்குறது கிடையாது. ஸோ இப்போ இந்த வேக்சின்ஸ் மூலமாக என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னா, நமக்கு இங்கே வேக்சின் மூலமாகவே எந்தெந்த நோய்கள்லாம் எந்தெந்த செடியை தாக்குன்னு தெரிஞ்சு அந்த நோய்களை நாமளே ஆர்டிஃபிஷியலாக வேக்சினாக கொடுக்கறதுனால இந்த நோய்களிலிருந்து செடி கொடிகள் பாதிக்கப்படுவது கிடையாது. எந்த நோயும் அதை தாக்குறது கிடையாது. தாக்குச்சுன்னா அந்த நோயிலிருந்து மீண்டு வந்து விடுகிறது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக மைக்ரோ ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதான் சார் மைக்ரோ ப்ரொபகேஷன், நுண் பரப்புதல் அப்படின்னு தமிழில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இதில் நமக்கு தேவையான விதையை இல்லை தேவையான மரபணுவை அந்த விதையில் நாம் செலுத்துகிறோம். சரிங்களா? அப்போ இதன் மூலமாகவும் புதுசாக நம்மளால் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ண முடியும். அப்போ சின்ன சைஸில் இருக்க தக்காளி பெருசாக நம்மளால் கொண்டு வர முடியும். கத்தரிக்காய், பெரிய நீளமான கத்தரிக்காய் உருவாக்குறதுக்கும் இந்த மைக்ரோ ப்ரொபகேஷன் மூலமாக அந்த கத்தரி விதையில் இந்த மைக்ரோ ப்ரொபகேஷன் மூலமாக மரபணுவை மாற்றி நம்ம உள்ளே செலுத்திட்டோம் அப்படின்னா அது வளரும் பொழுது நமக்கு தேவைப்படுற மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். சரி சார். அப்போ இந்த பயோடெக்னாலஜி பயன்படுத்தி அக்ரிகல்ச்சரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்ன தான் யூஸ், அட்வான்டேஜஸ் தெரியும்ல, இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறியப்பா என்ன தான் லாபம் கிடைக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு விஷயம், இன்க்ரீஸ் இன் கிராப் ப்ரொடக்ஷன். பயிர் உற்பத்தி அதிகமாகுது. எப்படி சார் சொல்கிறீங்க? ஆமாம், வழக்கமாக நம்ம விளைச்சல் போட்டாச்சு, ஏன் உற்பத்தி குறையுது அப்படின்னா, ஒன்று பூச்சிகள் தாக்கிடும் இல்லைங்களா, இல்லை அப்படின்னா ஏதாவது நோய் தாக்கிடும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், பூச்சி தாக்காத மாதிரியும் நம்ம வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணிடுறோம். இன்னொன்று மைக்ரோ ப்ரொபகேஷன் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லாம் யூஸ் பண்ணி எந்தவித நோயும் தாக்காத அளவுக்கு நம்ம தான் விதையிலேயே வேக்சினை போட்டு அனுப்பிச்சிடுறோமே. அப்போ எந்த நோய் வந்தாலும் தாக்காத அளவுக்கு வேக்சின் போட்டில் இருக்குது. அப்போது எந்த வித நோயும் தாக்கலைனாலே ஆட்டோமேட்டிக்காகவே பயிர் உற்பத்தி அதிகமாகும். அப்போ பயோடெக்னாலஜி பயன்படுத்துறதுனால நமக்கு விளைச்சல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பெட்டர் கிராப் ப்ரொடெக்ஷன் ரெண்டாவது பாயிண்ட்டு. ஆமாங்க, இந்த பயிர்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அப்போது யோசிச்சு பாருங்கள், எந்த நோயும் தாக்கலைன்னா என்னால் கணிப்புலேயே சொல்ல முடியும். ஒரு 10 ஏக்கரில் நெல் போட்டிருக்கேன்ப்பா, 10 ஏக்கரில் போட்டிருக்கேன்னா எனக்கு தெரிஞ்ச 100-150 மூடை வரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா எந்த நோய் தான் தாக்காதே, எந்த பூச்சிகளும் தாக்க முடியாதே, நான் தான் வேக்சின் போட்டில் அனுப்பிச்சிருக்கேன் இல்லைங்களா. அப்போது இந்த மரபணு மாற்றப்படுறதுனால அதிக மழைப்பொழிவு இருந்தாலும் அதீத வெயில் இருந்தாலும் என்னோட பயிர் பாதுகாக்கப்படுகிறது. ஏன், அதிக வெயிலை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மரபணுவை மாற்றி வச்சுருக்கேன். சப்போஸ் தண்ணியே இல்லைன்னா என்னப்பா பண்ணுறது, தண்ணி குறைவாக யூஸ் பண்ணுற மாதிரி மரபணு மாற்றி வச்சுருக்கேன். அப்போது இதனால் எனக்கு லாஸ் அப்படின்றது கொஞ்சம்தான். ஏன், மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் என்னுடைய பயிர் சாகாது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மரபணுவை நான் மாற்றில் உருவாக்கி அந்த விதையை போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா. ஸோ இப்போது க்ராப் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாகும். சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ அப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, க்ராப் ப்ரொடெக்ஷன் ரொம்பவே அதிகமாகுது. இன்க்ரீஸ் இன் நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ மரபணு மாத்திரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த மரபணு மாற்றும் பொழுது நம் குறிப்பிட்ட பயிர்களில் இன்னும் அதீத நியூட்ரிஷனை நம்மளால் சேர்க்க முடியும். எடுத்துக்காட்டாக சோயா பீன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சோயா பீன்ஸில் அதீத கண்டென்ட் இருக்குதுங்க. சரிங்களா. பீன்ஸில் நிறையா அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, பொட்டேட்டோவில் அதிகமாக ஸ்டார்ச் இருக்குது. அப்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து அப்போது பொட்டேட்டோவில் ஸ்டார்ச்சை உற்பத்தி செய்யக்கூடிய மரபணுவை நாம் வேறு ஒரு பயிரிலும் நம்மளால் செலுத்த முடியும். இல்லை அதீதமாக ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நாம் மரபணுவை மாற்ற முடியும்.
அப்போது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பயிர் பாதுகாக்கப்படுவதோடு சேர்த்து நம்ம சத்துக்கு தானே அதை சாப்பிட்றோம், சத்துக்களை நம்ம அதிகமாகவே சேர்க்க முடியும். இப்போ வழக்கமாக அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் சொல்கிறோம். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடியதை நாம் 2 மடங்காக நம்மளால் மாற்ற முடியும். எப்படி? மரபணுவை மாற்றுறதுனால மாற்ற முடியும். அப்போ நியூட்ரிஷனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததாக ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் அண்ட் பெட்டர் டேஸ்ட். ஆமாம், இப்போ சமீபத்தில் ஒரு சில உருளைக்கிழங்குகள், மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மட்டும் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கே அப்படி இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்? மலை வெஸ்டர்ன் காட்ஸ் மலை கீழே உற்பத்தி செய்யக்கூடியதுனாலையா? மரபணு மாற்றப்பட்ட உருளைக்கிழங்குகள் அது. அப்போ பாருங்கள், அப்போ டேஸ்ட்லேயும் நம்மளால் மாற்ற முடியும். டேஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த மரபணுவை மாற்றி நம்மளால் நல்ல டேஸ்ட் இருக்க மாதிரி அந்த பயிர்களை நம்ம மாற்ற முடியும். அப்போ நமக்கு தேவைப்படுற மாதிரி மாற்றலாம். இப்போ எடுத்துக்காட்டாக ரீசன்ட் டேஸில் போன மே மாதங்களில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்ன சார்? மே மாதம்னாலே நமக்கு ஒரு பழம் நல்லா தெரியும், தர்பூசணி பழம். இந்த தர்பூசணி பழத்தில் கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போது ரீசன்ட் டேஸில் அந்த தர்பூசணி பெருசாக பேசுகிறாங்க இல்லைங்களா? அப்போ மரபணு மாற்றப்பட்ட தர்பூசணி பழங்கள் மார்க்கெட்டில் நிறையா வந்துச்சு. அந்த மரபணு மாற்றப்பட்ட தர்பூசணி பழங்கள் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிறதே அப்படியே டார்க் கலர், க்ரீன் கலராக இருக்கும், டார்க் க்ரீனாக இருக்கும். வெட்டி பார்த்தா தர்பூசணி மாதிரியே இருக்கும். அது வெயில் காலத்தில் மட்டும்தானே தர்பூசணி கிடைக்கணும். ஆனால் அந்த தர்பூசணி வருஷத்தில் எல்லா மாதமும் கிடைக்குது. இந்த ஜூஸ் கடையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். நிறையா அப்படி பார்த்தாலே இது என்னன்னே தெரியும், என்னடா அவ்வளோ பெருசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்கே, ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா தர்பூசணி பழம் டார்க் க்ரீன் கலராக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவைப்படுற மாதிரி, தேவைப்படுற டேஸ்ட்டில் நம்மளால் மரபணு மாற்றி அதை உற்பத்தி செய்ய முடியும். சரிங்களா? எஸ், தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குது? கெமிக்கல் டாலரன்ஸ், ரசாயன சகிப்புத்தன்மை. அப்போது ஒரு சில பயிர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரசாயன உரங்கள் நம்ம மண்ணில் தெளிச்சிருவோம், ரசாயன பூச்சிக்கொல்லிகளை போட்டுருவோம், ரசாயன களைக்கொல்லிகள் போட்டுருவோம். இந்த செடிக்கு அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் பூச்சி மருந்து போடுறேன், களை செடிகளை கொல்றதுக்கு அந்த மருந்து, களைக்கொல்லி மருந்துலாம் போடுறேன், போட்டுட்டு செடிக்கு தண்ணி காட்டுவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த செடிக்கு தண்ணீரோடு எது மிக்ஸ் ஆகிரும்? அந்த பூச்சி மருந்துகளும் மிக்ஸ் ஆகிரும். இந்த செடி பூச்சி மருந்து கலந்த அந்த தண்ணீரை தான் உறிஞ்சி அது உற்பத்தி செய்யும். அதுதான் கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் எல்லா காய்கறியும் உற்பத்தி பண்ணுது. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு என்னென்னு? எஸ், இங்கே ஆனால் அந்த செடிக்கு தெரியாதுல்ல, தண்ணீர் வேணும் அப்படின்னா. ஆனால் அந்த தண்ணி பூச்சி மருந்தோட கலந்துருது, களைக்கொல்லிகளோட கலந்துருது. ஆனால் இங்கே நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை பயன்படுத்தி, பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி கெமிக்கல் டாலரண்ட்டாக நம்ம இதை மாற்ற முடியும். அப்போது கெமிக்கலை அக்செப்ட் பண்ணாமல் வெறும் தண்ணீரை மட்டும் உறிஞ்சிற மாதிரி நம்ம ஜீன் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜீன் மாடிஃபிகேஷன் அப்படின்றதை நம்மளால் இங்கே செய்ய முடியும். அப்போ ஜீன் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லைங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ கெமிக்கல் உரங்கள் போட்டாலும் சரி, கெமிக்கல் பூச்சிக்கொல்லிகள் போட்டாலும் சரி, எந்த கெமிக்கலையும் இந்த செடி அப்சர்வ் பண்ணாது. இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போது நம்ம ஜீன் மாடிஃபிகேஷன் அப்படின்றத பண்ண முடியும். அடுத்ததாக டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். அதென்ன சார்? நோய் எதிர்ப்பு சக்தி. ஏன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், மேலும் பூச்சிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நிறையா இருக்குது. அப்போது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துகிறோம். பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தினாலும் பூச்சிகள் சாகும், பிரச்சனை கிடையாது. ஆனால் பூச்சிக்கொல்லிகள் நம்முடைய செடிகளிலும் பயிர்களிலும் கூட சேர்ந்தே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ், ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மரபணு மாற்றப்பட்ட பயிர்களில் எந்த வித நோயும் தாக்காது. இதைத்தான் நம்ம அங்கேயே படித்தோம். வேக்சின்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் படித்தோமா? நாம் தான் பயிரை உற்பத்தி பண்ணுறப்ப வேக்சின் செலுத்திடுறோமே. எப்படி நமக்கு வேக்சின் தடுப்பூசி போடுறோமோ அதே மாதிரி பயிரை உற்பத்தி பண்ணுறப்ப அந்த ஜீனுக்கு வேக்சின் செலுத்திடுறோம். அப்போ எந்த வித நோயும் தாக்காத அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே பயிர்கள் உற்பத்தி ஆகிறது. இதனால் க்ராப் டேமேஜ் அப்படின்றது எதுவும் இருக்காது, பயிர்க்கடை எந்த வித சேதமும் இருக்காது. அதனால் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். சரி சார், இவ்வளோ நடந்துருக்குதுல்ல, இவ்வளோ விஷயங்கள் நல்லது இருக்குது. அப்போது அரசாங்கம் ஏதாவது செய்தா? செஞ்சுருக்குது. பசுமை புரட்சி அப்படின்னு ஒரு விஷயம் செஞ்சோம் இல்லைங்களா?
1969களில் இந்த பசுமை புரட்சி அப்படின்றது தொடங்கப்படுகிறது. இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் இந்த பசுமை புரட்சி அப்படின்றது வருது. அப்போ இந்திய பசுமை புரட்சியின் தந்தையாக நாம் MS சாமிநாதன் அவர்களை சொல்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்தில் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த நார்மன் போர்லாங் அப்படின்றவரை சொல்கிறோம். சரி, இந்த இந்திய பசுமை புரட்சியில் நம்ம என்ன சார் பண்ணோம்? ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும். அப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட 1970களில் பயன்படுத்தணும். அப்போது யாருமே பட்டினியில் செத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசாயனமாக எல்லாம் பயன்படுத்தணும். ஆனால் 1990கள் 2000 ஒரு 30 வருஷத்தில் நமக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாம் பயன்படுத்திய அந்த ரசாயன உரங்களினுடைய இம்பேக்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மண்ணுலையும் தெரியுது, நம்ம உடம்புலையும் தெரியுது. அதுக்கப்புறம் யோசிக்கிறோம், சரி இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2006, 2007 ஆண்டுகளில் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்றத நம்ம திரும்ப லான்ச் பண்ணுறோம். அப்போ அந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் எதோடு தொடர்புடையது அப்படின்னா ஜிஎம் கிராப்ஸோடு தொடர்புடையது. அப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், அப்போ மரபணு மாற்றப்பட்ட விதைகள். அதான் அந்த பிடி கத்தரிக்காய், பிடி காட்டன் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. எஸ், அப்போது உணவுப் பொருட்களில் இந்திய அரசாங்கம் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை பயன்படுத்தலாமா அப்படின்றத ஐகார் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இந்த அமைப்பு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே மரபணு மாற்றப்பட்ட இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டா ஹியூமன்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, பெரிய லெவலில் எந்த நோயும் வராது அப்படின்னு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டா ஏற்றுக்கலாம். இல்லை அவங்க அப்ரூவ் பண்ணல அப்படின்னா ஏற்றுக்க முடியாது. ஆனால் இங்கே உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் அந்த ரிஸ்க் எடுக்கலை. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கமர்ஷியல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தேயிலையாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், தோட்டக்கலை சார்ந்து இருக்கக்கூடியது, இந்த பிடி காட்டன் சொல்கிறோம், அதெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பருத்திக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது, அது ஆடைகளுக்கு பயன்படுத்தக்கூடியது இல்லைங்களா. விவசாயம் பண்ணி தான் பருத்தி கிடைக்குது, பருத்தியிலிருந்து தான் நூல் எடுக்கிறாங்க, நூலில் இருந்தால் ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறோம் இல்லைங்களா. எஸ், அப்போ பருத்திக்கு இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை அரசாங்கம் அப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு சில வகையான நெல்லுக்கும் இந்த ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்றத அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறாங்க? ஏன்னா இதை பண்ணால் நமக்கு எவ்வளோ நல்லது இருக்குன்னு இவ்வளோ நேரம் அதான் பார்த்தோம். க்ராப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, பயிர் உற்பத்தி அதிகரிக்கும், பயிர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி பயிர்களுக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா. நியூட்ரிஷனல் வேல்யூ, அப்போ ஊட்டச்சத்து ரொம்ப அதிகமாக, அப்போ ஊட்டச்சத்தை நம்மளால் வேல்யூ ஆட் பண்ண முடியும், நமக்கு தேவைப்படுற மாதிரி டேஸ்ட் அதில் மாற்ற முடியும், கெமிக்கல் டாலரன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்துறதுனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ். ஓகே சார், இப்போ இந்த டாப்பிக்கை நமக்கு கொஸ்டினாக கேட்டால் எப்படி கேட்கலாம்? சிம்பிளாக பயோடெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னே டைரெக்டாக கேட்கலாம். 10 மார்க்லையோ 15 மார்க்லையோ கேட்கலாம். அப்படி இல்லையா, இந்த பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத கேட்கலாம். இல்லை சார் வேறு எப்படி கேட்கலாம்? அப்போ பயோடெக்னாலஜி மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்றதும் நம்ம கேட்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல, பயோடெக்னாலஜிக்கு நிறையா மெத்தட்ஸ் பார்த்தோம்ல, அந்த மெத்தட்ஸில் ஏதாவது 1-2 கூட மென்ஷன் பண்ணி சொல்லி கேட்கலாம். அப்போ மைக்ரோ ப்ரொபகேஷன், நுண் பரப்புதல் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம். வேக்சின், தடுப்பூசி செலுத்தி பயிர்களை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறத பார்த்தோம். மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ், மூலக்கூறுகளை கண்டறிதல் பார்த்தோம். மாலிகுலர் ஜீன் மார்க்கர்ஸ், மூலக்கூறு மரபணு குறிப்பான்கள் பார்த்தோம். சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன், அப்போ கலப்பினங்கள் 2 பயிர்களை கலந்து நம்ம உற்பத்தி செய்யக்கூடியதை பார்த்தோம். எம்ப்ரியோ ரெஸ்கியூ, கரு மீட்பு அப்படின்றத பார்த்தோம். திசு கல்ச்சர், திசு வளர்ப்பு அப்படின்றத பார்த்துருந்தோம். மரபணு பொறியியல் மற்றும் RDNA தொழில்நுட்பம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இதில் ஏதாவது ஒன்றை ஸ்பெசிஃபை பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏதாவது 2-3 எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. அப்போது நோட்ஸ் மேக் பண்ணுறப்ப நம்ம அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்க எல்லா விஷயத்தையும் மேக் பண்ணிடணும். எல்லா விஷயத்தையும் மேக் பண்ணிட்டோன்னா தான் அவங்க கேள்வி எப்படி கேட்டாலும் நமக்கு பிரச்சனையாக இருக்காது. கேள்வி எப்படினாலும் நீங்கள் கேளுங்க, அதுக்கான பதில் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா. ஸோ அதனால் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது குரூப் 1 மெயின்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா பேர் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதியாச்சு, கேட் ஆன் த வால் மாதிரி இருக்குது சார், 140 தான் வருது, 130 தான் வருது, மெயின்ஸ் படிக்கலாமா வேணாமா அப்படின்ற யோசனையில் இருக்க மாதிரியே இருப்பீங்க. தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வருதோ இல்லையோ
ப்ரிப்ரேஷனை விட்டுறாதீங்க. ஏன்னா ப்ரிப்ரேஷன் அப்படின்னு ஒரு கேப் விட்டுட்டோன்னா திரும்ப நம்ம உட்காந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால் எந்தவித கேப்புமே விடாமல் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? ரிசல்ட் வரும்போது வரட்டும். ரிசல்ட் வந்து நமக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது போய் எழுத போகிறோம். இல்லையா அடுத்த குரூப் 2 மெயின்ஸ்லேயோ இல்லைனா அடுத்த குரூப் 1க்கோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மீண்டுமாக வேறொரு பதிவு சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.